திரு கோடாங்கி அவர்களுக்கு விஜய் இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காரு. உங்க பேரை மட்டும் தான் சொல்லல, நீங்க என்னென்ன வார்த்தைகள்லாம் போட்டு பேசுவீங்களோ அதுல இருக்கக்கூடிய ஓரளவுக்கு நாகரிகமான வார்த்தைகளை விஜய் ஏன் விஜய் இப்படி காயப்படுத்திருக்கீங்க? கவனத்தை திருப்பி வச்சிருக்கீங்களே. உங்க வீடியோ பார்க்காம விஜய் தூங்க மாட்டாரு மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன் தெரியுமா கவனத்தை திருப்புறோம்? நம்ம வீட்டு ஒரு ஓட்டு வாங்கிட்டா அந்த தொகுதியிலேயே மக்கள் வந்து அவங்க கொடுக்குற அந்த ஒத்த ஓட்டுல வந்து ஜெயிச்சிட முடியுமா? இன்னைக்கு 234 தொகுதி இருக்கிறது. 234 தொகுதியில ஒரு தொகுதி குறைந்தபட்சம் சீமான விஜயோட ஒப்பிடலாமா? நாம் தமிழரை தாவேக்காவோட ஒப்பிட முடியும்? உண்மையிலே ஒப்பிடக்கூடாது. பவளவில பாப்பாவுக்கு இந்த பழைய டகர டப்பா உருட்டுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு. அதை பேசுவதற்கு விஜய்க்கு தகுதியே கிடையாது. ஆனா விஜயோட பேச்சுல இன்னைக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நிதானம் இருந்தது. குறிப்பா என்னன்னா, எம்ஜிஆர் அரசியலுக்கு வரும்பொழுது எம்ஜிஆர் யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லி திட்டினாங்களோ, என்னெல்லாம் சொல்லி விமர்சனம் பண்ணாங்களோ, அதே பழைய நகர டப்பாவை தான் என்னையும் இப்ப சொல்லி எம்ஜிஆர் இவரையும் ஒன்னும் ஒப்பிடுறது அயோக்கியத்தனமா இல்லையா சார்? எம்ஜிஆருடைய அண்ணா திமுக பேரை சொல்லவே தகுதி இல்லாத ஆளா இருக்காரு. சொல்ல முடியுதா? களத்துல நீ யாரு இருக்கா? ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக. இரட்டை இலை தான் நிக்குது களத்துல. சொல்லுவதற்கு துப்பு கிடையாது. தைரியம் இல்லாத கோழை கோமாளி. உன்னுடைய திட்டமிடாத தவறால் இத்தனை உயிர்களை காவு வாங்கிவிட்டு மலேசியால போய் குத்தாட்டம் போட முடியுது, இங்க வந்து டான்ஸ் ஆட முடியுது. எப்படி சார் ஆட முடியுது? நீ மனிதனா? முதல்ல நீ மனுஷனா இருக்க தகுதி அவனுக்கு? NDTV பேட்டி என்பதை சொல்லாதீங்க. பேட்டி கொடுத்தா நீங்க பாத்தீங்களா? ஆஃப் த ரெக்கார்ட் பேட்டினா நீங்களும் பல ஆண்டுகள் ஊடகத்துல இருக்கீங்க. ஆஃப் த ரெக்கார்ட் பேட்டின்றத எப்படி ஏற்பது? கரூர்ல 41 பேரை கொன்னது நான் தான். ஆனா என் மேல எந்த தப்பும் கிடையாது. இது செஞ்சது பூரா அரசாங்கம்னு பழி போட்டு தப்பிப்பதற்கு வெளியில ஒரு கான்ஸ்பிரசி தியரி உருவாக்கிட்டு நீதிமன்றத்துல போய் ஐயா கை கட்டிட்டு ஐயா விபத்துங்க ஐயா, இது எங்களுக்கு தெரியாம நடந்து போச்சுங்க ஐயா, இதுக்கெல்லாம் மத்திய அழகா தான் காரணம்னு மாட்டி விட்டுட்டு சிபிஐல போய் எனக்கு தெரியாதுங்க, எல்லாம் ஆதரவு தாங்க பண்ணாரு, எல்லாம் வந்து இவர் தான் பண்ணாருன்னு அடையாளப்படுத்தி காட்டி கொடுக்கிற வேலையை செய்கிற விஜய் நேரடியாக மக்கள்கிட்ட இதுவரைக்கும் வந்து நான் இந்த தவறில் அரசுக்கும் பங்கு இருந்தாலும் என் தரப்பிலும் பங்கு இருக்கிறது, நான் தாமதமா வந்ததும் ஒரு காரணம் தான். இன்னைக்கு 500 கோடி ரூபாய் முடங்கி கிடக்கிறது ஜனநாயகன் படத்துல. நான் சொல்லல, அவங்க சொல்றாங்க இல்லையா? அந்த 500 கோடி ரூபாய் முடங்கி இருக்கிறதை வெளியே கொண்டு வருவதற்கு விஜய் என்ன நடவடிக்கை எடுத்தார்? இதுவரை வாய் திறந்து இவரால் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. எழுதி வச்சுங்க. MLA ஆகுறது அப்புறம். முதல்ல நான் இப்போ இந்த ஊடகத்தின் வாயிலாக ஒரு விஷயத்தை பதிவு பண்றேன். யாருக்கும் தெரியுதோ தெரியலையோ, விஜய் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டார். பாஜகவுக்கு விஜய் பயப்படலையா? பயந்து கொடநடுங்கி சார், கோமாளி சார், கோழை சார் பேசியிருக்காரு. பாஜக பேசிக்கிறார், பயந்துட்டு பேசிக்கிறார். அப்படி பேசுவது உண்மையாக இருந்திருந்தால் இன்னைக்கு என்ன பேசியிருக்கணும் தெரியுமா? அவரு நேற்று தான் பட்ஜெட் வந்துச்சு. நீ சரியான ஆண் மகனாக இருந்தா, இப்ப நான் சவால் விடுறேன் சார், நீ ஆம்பளையா இருந்தீனா வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் கோடாங்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா தலைவர் விஜயோட பேச்சுல வந்து முழுக்க தன்னை யாரெல்லாம் திட்டுறாங்களோ, என்னென்ன வார்த்தைகள் போட்டு திட்டுறாங்களோ, யாரெல்லாம் திட்டுறாங்களோ, என்னென்ன வார்த்தைகளை போட்டு திட்டுறாங்களோ மென்ஷன் பண்ணி கோடிட்டு அந்த வார்த்தைகளை சொல்லி விஜய் பேசியிருக்காரு. விஜய் சொன்ன அனைத்து வார்த்தைகளுமே சொல்லி திட்டுன ஒரே ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா அது திரு கோடாங்கி அவர்கள். நீங்க மட்டும்தான். உங்களுக்கு தான் விஜய் இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காரு. நான் விஜய் பேசின விஷயங்கள்ல இருந்து கேள்விகள்லாம் நான் ஒண்ணுனா வரேன். திரு கோடாங்கி அவர்களுக்கு விஜய் இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காரு. உங்க பேரை மட்டும் தான் சொல்லல, நீங்க என்னென்ன வார்த்தைகள்லாம் போட்டு பேசுவீங்களோ அதுல இருக்கக்கூடிய ஓரளவுக்கு நாகரிகமான வார்த்தைகளை விஜய் போட்டு பேசி, எப்பவுமே நாகரிகமா தான் பேசுவோம். நாகரிகமா தான் பேசுவீங்க. அந்த தற்கூரி ஒண்ணுமே தெரியாது அந்த மாதிரி வார்த்தைகளை விட்டுட்டாரு. மத்தபடி இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் பேசிட்டு கோடாங்கிங்கிற வார்த்தையை மட்டும் விஜய் இன்னைக்கு சொல்லல. ஏன் விஜய் இப்படி காயப்படுத்திருக்கீங்க? கவனத்தை திருப்பி வச்சிருக்கீங்களே. உங்க வீடியோ பார்க்காம விஜய் தூங்க மாட்டாரு மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன் தெரியுமா கவனத்தை திருப்புறோம்? நம்ம அப்படியாவது உருப்படியான அரசியலை கத்துக்கிட்டு வாங்க. என்ன ஒரு உருப்படி இல்லாத அரசியல் கத்து இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு? விவேக் சொன்ன மாதிரி தான். இது வரைக்கும் உங்களையே நம்பி இருக்கிற மக்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிருக்கணும் அதான் சொல்லுவார்ல ஒரு காமெடியில. அதுதான் நடந்திருக்கு. இதுவரை 2 ஆண்டுகளை கடந்து 3வது ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறார்.
என்னைக்குமே ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க, வில்லன்கள் எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்த படம் ஹிட் அடிக்கும். அந்த 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 ஹீரோ பெரிய பேர் வாங்குவாரு. அவருக்கு நான் வில்லன் அப்படின்னா நீங்க வில்லன், நான் வில்லன் இல்ல, நான் மட்டும் இல்ல, தமிழ்நாடே விஜய்க்கு வில்லனா தான் இருக்கு. ஏன்னா அவர் வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னு சொல்றாரே. வீட்டுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, விஜய் இருக்காருன்றாரு. ஓட்டு வரணும் இல்ல. இப்ப நீங்க வீட்டுக்கு ஒரு ஓட்டுங்க, உங்க பாணிலே வர வீட்டுக்கு ஒரு ஓட்டு வாங்கிட்டா ஜெயிச்சிட முடியுமா? வீட்டுக்கு ஒரு ஓட்டு வாங்கிட்டா அந்த தொகுதியிலேயே மக்கள் வந்து அவர் கொடுக்குற அந்த ஒத்த ஓட்டுல வந்து ஜெயிச்சிட முடியுமா? இன்னைக்கு 234 தொகுதி இருக்கிறது. 234 தொகுதியில ஒரு தொகுதி குறைந்தபட்சம் நீங்க உங்களுடைய வாக்குக்காக நான் பாக்குறது என்னன்னா, அதிகபட்சம் 2000ல இருந்து ஒரு 5000 ஓட்டு தான் நீங்க வாங்க முடியும். அதுவே அதிகம் நான் சொல்றது. இதுவே ரொம்ப நான் வந்து ரொம்ப மிகைப்படுத்தி விஜய் சொல்றேன். இப்ப நிறைய பேர் சொல்றாங்களா அவருக்கு 15%, 20%, சில பேர்லாம் 30% பேசுறாங்க. நீங்க எத்தனை சொல்றீங்க? எனக்கு பர்சன்டேஜே கிடையாதுன்ற நானு. ஏங்க அவர் வந்து இது வரைக்கும் நாட்டு மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணல. வெறும் இளைஞர்கள் ஓட்ட நம்பி ஒருத்தன் களத்துல இறங்கினா தோத்து போயிடுவான். அதுக்கு உதாரணம் எங்க அண்ணன் சீமான். இளைஞர்களை மட்டுமே நம்பி 10 வருஷமா கட்சி நடத்துறாரு. ஜெயிக்க முடிஞ்சுதா? ஒரு எம்எல்ஏ சீட்டு டெபாசிட் வாங்க முடிஞ்சுதா? ஒரு நகரமன்ற தேர்தல், ஒரு உள்ளாட்சி தேர்தல், ஒரு கிராம சபை தேர்தல் எதிலையாவது சீமான் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றதாக வரலாறு இருக்குதா? சீமான விஜயோட ஒப்பிடலாமா? நாம் தமிழரை தாவேக்காவோட ஒப்பிட முடியும்? உண்மையிலே ஒப்பிடக்கூடாது. அங்க நான் மாறுபடுறேன். ஏன்னா எங்க அண்ணன் சீமான் விஜயை விட மேல இருக்கார். அதனால அந்த ஒப்பீட்டாலும் தப்புன்ற நானு. ஆனா வாக்கு வங்கி ஒரு ஒரு ஓட்டு அரசியல் ஸ்ட்ரென்த் பலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சார் அன்ரிஜிஸ்டர்டு பார்ட்டி சார். விஜய் வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி. அதனால அவருக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்கு ஆளாளுக்கு அள்ளி விட்டுருக்காங்க. நான் ஜோசியக்காரன். ஒரு கணிப்பு, ஒரு யூகம் இருக்குல்ல, யூகத்துக்கே நான் பதில் சொல்ல விரும்ப மாட்டேன். அப்படி நம்ம கண்ணண்டுக்குள்ள வந்துடலாம். பவளவேல பாப்பாவுக்கு இந்த பழைய டகர டப்பா உருட்டுற வேலைலாம் இங்க வச்சுக்காதீங்க அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு. அதை பேசுவதற்கு விஜய்க்கு தகுதியே கிடையாது. ஏன்? பவளவேல பாப்பான்னு சொல்றதுக்கே தகுதி இல்லை. இதுவே பாப்பா. அது வந்து பாப்பா வந்து இப்ப குழந்தைங்க சிம்பிளா குழந்தைகள் வந்து எட்டி உதைத்தாலோ அல்லது அது குழந்தைகள் வந்து நம்மளை கடிச்சாலோ, குழந்தைகளா இருக்கிறவங்க 2 வயசு இப்பதான் பல்லு கூட முளைச்சிருக்காது 3 வயசு குழந்தைக்கு. அப்ப 3 வயசு குழந்தைய அது நம்மளை எட்டி உதைச்சாலோ, அது என்ன விதத்துல நம்மளை வந்து காயப்படுத்த நினைச்சாலோ நம்ம குழந்தைய தான் ட்ரீட் பண்ணுவோம். ஆனா விஜயோட பேச்சுல இன்னைக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நிதானம் இருந்தது. என்ன குறிப்பா என்னன்னா, எம்ஜிஆர் அரசியலுக்கு வரும்பொழுது எம்ஜிஆர் யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லி திட்டினாங்களோ, என்னெல்லாம் சொல்லி விமர்சனம் பண்ணாங்களோ, அதே பழைய டகர டப்பாவை தான் என்னையும் இப்ப சொல்லி எம்ஜிஆரையும் இவரையும் ஒன்னா ஒப்பிடுறது அயோக்கியத்தனமா இல்லையா? எம்ஜிஆர் விஜய் ஒன்னா இல்ல. அப்புறம் எந்த அடிப்படையில எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியை அதோட எம்ஜிஆர் எடுத்துக்கிறீங்க, அண்ணாவை எடுத்துப்பீங்க. ஆனா அவர்கள் உருவாக்கின கட்சியை வந்து காரி துப்புவீங்க. நீங்க எல்லாம் வந்து ஊழல் சக்தின்னு சொல்லுவீங்க, நீங்க தீய சக்தின்னு சொல்லுவீங்க. என்ன மாதிரியான டிராமா? சொல்லல சார், எம்ஜிஆருடைய அண்ணா திமுக பேரை சொல்லவே தகுதி இல்லாத ஆளா இருக்காரு. சொல்ல முடியுதா? களத்துல இன்னைக்கு யார் இருக்கா? ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக. இரட்டை இலை தான் நிக்குது களத்துல. சொல்லுவதற்கு துப்பு கிடையாது. தைரியம் இல்லாத கோழை கோமாளி. ஆனா விஜய் சொல்றாரு அதிமுக சொல்லாம பிஜேபி தலைமையிலான கூட்டணியில சில பேரு அப்படின்னு அதிமுகவை மட்டம் தட்டி பேசுறாரா? ஆமா, அதிமுகவை சொல்வதற்கு நீங்க நான் பேசக்கூடாதுங்க. எடப்பாடி உயர்த்தி பேசுறாரு. ஆனா அதிமுகவை எவ்வளவு ஃப்ராடுத்தனம், இது முள்ள மாதிரித்தனம், அயோக்கியத்தனம் இல்லையா? அப்ப எம்ஜிஆரை நீ கபலீகரம் பண்ணதான் நினைக்கிற? நீ யாரு? நீ நடிகன் தானே. அந்த நடிகர் அப்படி இருந்தார். அதனால நான் அவருக்கு இருந்த அதே மாதிரியான நெருக்கடிகள் எனக்கு இருக்குன்னா, எம்ஜிஆர் நெருக்கடி என்பது உனக்கு என்ன தெரியுமா? உன்னுடைய செயல்பாடுகள்ல எம்ஜிஆர் மாதிரி நீ ஆயிட்டியா? நீ யார்? நீ உனக்கு என்ன எம்ஜிஆரை பேசுவதற்கு கூட தகுதி இல்லை உனக்கு. இப்ப சொன்னீங்க இந்த சென்டென்ஸ் அப்படியே விஜய் சொல்லி காமிச்சாரு. யார் நீ? நடிகன் தானே, உனக்கு என்ன தெரியும்? அரசியல் தான். அதைத்தான் திரும்ப திரும்ப நம்ம வலியுறுத்துறோம். நாம் திரும்ப திரும்ப அவரை நடிகனாகத்தான் பார்க்கிறோம், அரசியல்வாதியாக இல்லை. அவர் அரசியலுக்கு பிடிச்ச வியாதின்னு நம்ம சொல்றோம். நீங்க கடந்த 2 வருஷமா என்னெல்லாம் விஜயை பத்தி பேசுனீங்களோ, உனக்கு என்ன தெரியும்? நீ நடிகன் தானே, உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு என்னெல்லாம் சொன்னீங்க. இதெல்லாம் முழுக்க முழுக்க விஜய் உங்களை தான் பேசினாரு. இன்னைக்கு என்னதான் பேசிட்டோங்க. அப்படியாவது அவர் நடிகர் மனநிலையிலிருந்து இறங்கி வந்து அரசியல்வாதியாக, மக்களுக்கு நல்லது செய்வராக, மக்களை மாற்றுகிறவராக, இளைஞர்களை நல்வழிப்படுத்துவராக மாற முடியுமான்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். ஆனா முதல் கட்டமா விஜயோட பேச்சுல ஒரு உற்சாகம் இருக்கும்ல, ஒரு எப்படி சொல்றது, என்ன ஒரு அன்கண்டிஷனல் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரோங்கிற மாதிரியான இருந்ததுல, இன்னைக்கு விஜயோட பேச்சுல முழுக்க முழுக்க நிதானம் இருந்ததுல, பெருசா உணர்ச்சி வசப்படல. என்ன உற்சாகம் இருந்தது? நீங்க டான்ஸ் ஆனது சொல்றீங்களா சார்? உலகத்திலேயே மனநிலை சரியா இருக்கிறவன் 41 மரணங்களுக்கு பிறகு
இன்னும் ஓராண்டு கூட நிறைவு பெறல. அந்த குடும்பங்கள் கண்ணீரும் கம்பளியுமா இருக்குது. அந்த சோகத்தை மறைத்து விட்டு குத்தாட்டம் போடுகிறவரை முதல்வராக இந்த நாட்டை ஆளுகிற மனிதராக நீங்களோ நானோ, நீங்க எப்படி நினைக்கிறது, நான் எப்படி ஏற்பது? என்னை போல இன்னைக்கு நிதானமாக கடைபிடிக்கிற எத்தனையோ லட்ச மக்கள், நான் பத்திரிகையாளனா சொல்லல, இதை நான் ஒரு வாக்காளனா சொல்றேன். உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? டான்ஸ் மட்டும் தான் ஆட தெரியும். நான் உன்னை அதனாலதான் சொல்றேன், உன்னை நடிகனா மட்டும்தான் பார்க்க முடியும். 41 பேரை நீ அநியாயமாக அப்ரப்டாக உன்னுடைய தவறால், உன்னுடைய நிதானம் இல்லாத தவறால், உன்னுடைய திட்டமிடாத தவறால் இத்தனை உயிர்களை காவு வாங்கிவிட்டு மலேசியால போய் குத்தாட்டம் போட முடியுது, இங்க டான்ஸ் ஆட முடியுது. எப்படி சார் ஆட முடியுது? நீ மனிதனா? முதல்ல நீ மனுஷனா இருக்க தகுதியா உனக்கு? இந்த கருத்துல இருந்து கொஞ்சம் மாறுபடுறேன். NDTV பேட்டியில தினமும் எனக்கு நான் இந்த கருத்தை கிராஸ் பண்ணிடுறேன். NDTV பேட்டி என்பதை சொல்லாதீங்க. பேட்டி கொடுத்தா நீங்க பாத்தீங்களா? ஆஃப் த ரெக்கார்ட் பேட்டினா நீங்களும் பல ஆண்டுகள் ஊடகத்துல இருக்கீங்க. ஆஃப் த ரெக்கார்ட் பேட்டின்றத எப்படி ஏற்பது? ஆத்தென்டிகேட்டட் பேட்டிக்கும் ஆஃப் த ரெக்கார்ட் பேட்டிக்கும் உங்களுக்கும் நிறைய தெரியும். எத்தனையோ தலைவர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. நானும் எத்தனையோ பேர்கிட்ட பேசியிருக்கேன். ஊடகத்துல பிரிண்ட்ல வேலை பார்த்திருக்கோம். நம்ம NDTV அந்த சீரியஸ் போய் சொல்றாங்களா? 100% அவர்கள் ஊடகத்தின் பெயரில் போன பாஜகவுடைய ஏஜென்ட், ஏவல் அடியாட்கள். அவங்கள ஊடகம் சொல்றதே அசிங்கம். ஆனா அப்படி பார்த்தா டெல்லிக்கு விஜய் வர வச்சு பிஜேபி ஒரு விதமான நெருக்கடி கொடுத்துச்சு அப்படின்னு நீங்க கடைசியா சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்ப பிஜேபியே நேஷனல் மீடியாவை அனுப்பி விஜய் கிட்ட ஆஃப் த ரெக்கார்ட் ஒரு பேட்டி எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண, அந்த பேட்டின்னு சொல்லப்படுகிற நபரை பேட்டி எடுத்து அந்த பேட்டியை எடுத்தவரை இன்னொரு பேட்டி எடுக்கிற ஒரு அவலம் இருக்குல்ல. இது மாதிரியான ஜனநாயகத்தின் 4வது தூணை நம்ம பார்த்ததே கிடையாது. உண்மையா ஒத்துக்கிறீங்களா? அப்ப இதன் மூலமாக அவர்கள் நரேட் பண்ண விரும்புகிற விஷயம் என்ன? அவர்கள் என்னத்தை நிலைநிறுத்த விரும்புகிறார்கள்னா, விஜய் மிக நல்ல மனிதர், விஜய் ரொம்ப அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு கரூர் சம்பவத்துல காயப்பட்டிருக்கார். இதெல்லாம் யார் சொல்றது? விஜய் சொன்னாரா? இங்க விஜய் சொன்னதா அவங்க சொல்லியிருக்காங்க. விஜய் சொன்னதாக அவங்க சொல்றாங்க. அந்த அவங்கன்றவங்க தான் இந்த மீடியாவை சேர்ந்தவர்கள், மீடியா போர்வையில் போன ஏஜென்ட் அடியால். அவர் பாணியில சொல்றேன் நான். அவர் சொல்றாருல்ல, நான் அப்படி கிடையாது, நான் எனக்கு 5 மணி நேரமாக பேசியதாக சொல்றாங்க. 5 மணி நேரம் என்ன சார் பேசியிருப்பீங்க? ஏன் சார் ஆஃப் த ரெக்கார்டா பேசுனீங்க? அந்த ஊடகம் எல்லா தலைவர்களையும் உட்கார வச்சு பேசிச்சு. எல்லா தலைவர்களையும் அந்த கான்க்ளேவ்ல. அதுல உங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் போறாரு, உதயநிதி துணை முதல்வர் போறாரு, எடப்பாடி பழனிசாமி போறாரு, எதிர்க்கட்சி தலைவர் ராஜா வரைக்கும் போறாரு. எல்லாரும் அங்க போய் உட்கார்ந்து அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றாங்க. இப்ப நீங்க எங்கேயுமே வெளியில வர மாட்டீங்க, வீட்டை விட்டே வெளியில வர மாட்டீங்க, எல்லாவற்றிற்கும் உங்களை தேடி போனோம். செத்தவங்க கூட உங்க வீட்டுல ஆறுதல் வாங்கிட்டு போனோம். அதுதான் உங்களுடைய நிலைப்பாடு. இதே நிலை தொடர்ந்தால் நீங்க எப்படி அரசியல்வாதியா இருக்க முடியும்? நீங்க முதல்ல அரசியல்வாதியாக மாறுவதற்கு என்ன மாற்றங்களை இதுவரை செஞ்சிருக்கீங்க? எனக்கு அருமையான நண்பர், உங்களுக்கு நண்பர், அவர் சொல்றாரு, ஏன் விஜய் வீட்டை விட்டு வெளியில வரலன்னா, ஏங்க வரணும், நான் விஜய், இவர் விஜய்னு ஒரு போட்டு அது ட்ரோல் ஆயிட்டு இருக்கு. இது கிண்டலுக்காகவோ நகைச்சுவைக்கு நான் சொல்ல வரேன். ராஜ்மோகன் தோழர் சொன்னதை சொல்றீங்க. நான் பேர் சொல்லலைங்க, நீங்க உங்க நண்பர் தானே. அப்ப அவர் அடிப்படையில நீங்க பேசுறதெல்லாம் முட்டு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு பிடித்த ஒருத்தரை உயர்த்தி பேசுறது தப்பு இல்லை. ஆனால் பச்சையாக அப்ரப்டாக ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதல்ல நீங்க போயிட்டு இருக்க ஒருத்தரை திசை மாற்ற வேண்டிய இடத்துல ஊடகத்தை சேர்ந்தவர்களுக்கு பங்கு இருக்கா இல்லையா? இருக்கு. நம்ம அப்படியே திருப்பி விஜயோட விஷயத்துக்குள்ள விஜய் 41 பேரை பள்ளி கொடுத்துட்டு டான்ஸ் ஆடுறாருன்னு சொல்றீங்க. இப்ப நம்ம வீட்டுல ஒரு துக்கம் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய பொங்கலையும் தீபாவளியையும் புத்தாண்டையும் நம்ம வரவேற்காம அப்படியே இருந்துருவோமா? அப்படியே நம்ம சோகமாவே இருந்துருவோமா? அது கடந்து போகணும்ல, அதுதானே வாழ்க்கை. அந்த மாதிரி யதார்த்தத்துக்குள்ளதானே விஜய் கடந்து போக வேண்டியது என்பது, அந்த துக்கம் என்பது குறைந்தபட்ச நாகரிகத்தோடு அவர்களோடு தோளோடு தோள் நின்று அவங்கள போய் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் படுத்திட்டு, நீ டான்ஸ் ஆனா என்ன இழவு, எந்த இழவு எடுத்தாலும் யாரும் கேட்க போறது இல்ல, அவர்களை கூட நேரடியாக சந்திக்க மறுத்துட்டு அவங்கள பஸ் வச்சு கூட்டிட்டு வந்துட்டு அதுல 10 பேர்கிட்ட தான் வீடியோ கால் பண்ணி, 10 பேர் எத்தனையோ பேர் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களை புறக்கணிச்சுட்டு பட்டியலின சமூகத்துல செத்தவன் யார் வீட்டுக்கும் வீடியோ கால் கூட பேசல. அப்ப நீ சாதி வரி பிடிச்சவனா தான் நாங்க அடையாளப்படுத்தப்படுறேன். இது புது தகவலா சொல்றீங்க? உண்மையான தகவலை சொல்றேன். நான் எதையுமே ஆதாரம் இல்லாம பேச மாட்டேன். இவர் வீடியோ கால்ல பேசியதாக சொல்லப்பட்டது இல்லையா ஒரு தகவல். இது தகவல் வெற்றி கழகம் சார். இது தமிழக வெற்றி கழகம் கிடையாது, இது தகவல் சொல்லுகிற கழகம். ஏன் அப்படி சொல்றீங்க? தகவலா தானே இது வரைக்கும் வந்திருக்கு. அவர் வீடியோ கால்ல பேசின யாரும் ஆமாங்க வீடியோ கால்ல பேசினாருன்னு சொல்லல. நான் என் வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் இறந்து போயிட்டாருங்க,
நான் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவன் என்பதற்காக என் வீட்டுல என்னுடைய வீடியோ கால்ல பேசல என்கிட்ட குற்றம் சாட்டியது பாதிக்கப்பட்டவர்கள். நான் சொல்லல இத. அப்ப அங்கேயும் பார்ஷியாலிட்டி பாக்குறீங்க. இன்றைக்கு உங்களை சுத்தி இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவர்களை எத்தனை பேர் சார் உங்களுக்காக போஸ்டர் ஒட்டினவன், உங்களுக்காக டிக்கெட் வாங்கி அவன் பார்த்தவன், உங்களுடைய ரசிகர் எத்தனை பேருக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்திருக்கீங்க? இன்றைக்கு 234 தொகுதியில் நீங்க வேட்பாளராக அறிவிப்பதற்கு ஒரு தொகுதிக்கு 1 கோடி ரூபாய் டெபாசிட் கட்ட சொல்லி நீங்க சொல்வதாக வெளியில ஒரு தகவலை என்னைக்காவது மறுத்திருக்கீங்களா? அப்ப 1 கோடி கட்டக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர்களை மட்டும்தான் நீங்க வேட்பாளரை எடுப்பீங்கன்னா, ஒரு ரசிகன் 200 ரூபாய் டிக்கெட்டுக்கு 2000 ரூபாய் போட்டு கடன் வாங்கி பார்த்துட்டு போறவன் 1 கோடி கட்ட முடியுமா? அதற்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க 69 படம் நடிச்சிருக்கீங்க. இதுவரை உங்களுடைய பட வரவு செலவுகளை வெள்ளையறிக்காக வெளியிட்டதே கிடையாது. எத்தனையோ படங்கள்ல நீங்க பணமாக ரொக்கமாக வாங்கி மாட்டிருக்கீங்க. அதற்கு உதாரணம் புலி படம். 15 கோடியை ரொக்கமாக வாங்கி கணக்கில் காட்டாம அது நீதிமன்றத்துக்கு வந்து சிக்கலாகி 1.5 கோடி உங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்ட பிறகு அந்த அபராதத்தை தள்ளுபடி செய்யணும்னு ஒரு பிரேயர் போறாங்க. அந்த பிரேயர்ல என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன சொல்றாங்க? 2018-19 காலகட்டத்தில் நீங்க இந்த அபராதத்தை விதிச்சிருக்கணும். நீங்க காலம் கடந்து அபராதம் விதிக்கிறீங்க. இது செல்லாது. தப்பு பண்ணதை ஒத்துக்கல. எப்படின்னா, கரூர்ல 41 பேரை கொன்னது நான் தான். ஆனா என் மேல எந்த தப்பும் கிடையாது. இது செஞ்சது பூரா அரசாங்கம்னு பழி போட்டு தப்பிப்பதற்கு வெளியில ஒரு கான்ஸ்பிரசி தியரி உருவாக்கிட்டு நீதிமன்றத்துல போய் ஐயா கை கட்டிட்டு ஐயா விபத்துங்க ஐயா, இது எங்களுக்கு தெரியாம நடந்து போச்சுங்க ஐயா, இதுக்கெல்லாம் மதிய அழகா தான் காரணம்னு மாட்டி விட்டுட்டு சிபிஐல போய் எனக்கு தெரியாதுங்க, எல்லாம் ஆதவு தாங்க பண்ணாரு, எல்லாம் வந்து இவர் தான் பண்ணாருன்னு அடையாளப்படுத்தி காட்டி கொடுக்கிற வேலையை செய்கிற விஜய் நேரடியாக மக்கள்கிட்ட இதுவரைக்கும் வந்து நான் இந்த தவறில் அரசுக்கும் பங்கு இருந்தாலும் என் தரப்பிலும் பங்கு இருக்கிறது, நான் தாமதமா வந்ததும் ஒரு காரணம் தான், அதற்காக இந்த மக்களிடம் நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் என்னைக்கு விஜய் சொல்லுகிறாரோ அன்னைக்கு விஜய் குறித்து பேசுவதை நான் விட்டுறேன். விஜய் சொன்னபடிதான் நீங்களும் இப்ப பேசுறீங்க. நான் இப்படி எல்லாம் பேசினா சில பேர் கொந்தளிப்பார்கள் அப்படின்னு விஜய் நான் தான் சொல்றேன். நான் கொந்தளிக்க தான் செய்வேன் சார். நீ தவறாக மக்களை, இளைஞர்களை குறிப்பாக, என் வீட்டுல பையன் இருக்கான் சார், என்னை சார்ந்தவர் பல வீட்டுல இளைஞர்கள் இருக்காங்க சார், இளைஞர்களை தப்பா வழி நடத்துறீங்கல்ல, எல்லா வீட்டுக்குள்ள விஜய் இருக்காரு அப்படின்னு சொல்றீங்கல்ல, எல்லா வீட்டுக்குள்ள விஜய் இருக்காரு, விஜயா இருக்கிறவங்க உனக்கு ஓட்டு போடுவான்னு யார் சொன்னது? நீங்க டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னு சொன்னார் அந்த பேச்சுல, பாத்தீங்களா சார்? இப்பெல்லாம் நீங்க வந்து நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு பிரதர் அப்படின்னாருல. அந்த டெக்னாலஜியை வச்சுட்டு நீங்க வந்து இன்ஸ்டாவிலையும் சோசியல் மீடியாலையும் கட்சி நடத்திட்டு இருக்கீங்க. ஆபாச அர்ச்சனை போடுறவங்க யாரு? உங்க ஆளுங்க தானே. இவர்களை வைத்துக் கொண்டு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரியாது. ஆனால் இவர்களால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஓட்டு கிடைக்கும். நீங்க நம்புனீங்கன்னா அதுக்கு முட்டாள்தனம். இவன் கத்த மட்டும் தான் செய்வான், டிவிக்கே டிவிப்பான் இல்லையா? இப்ப வந்து விசில் போடுன்னு கத்திட்டு இருக்காங்க. இதை தாண்டி இந்த விஜயோ தாவேகாவோ இன்று வரை அடிமட்ட தொண்டனாய் இருந்தவனுக்கு ஒரு நன்மையை செய்யல. நான் திரும்பி அதை அழுத்தமா வலியுறுத்துறேன். அந்த தொண்டன் ஒரு நாளும் உன்னால் நன்மை அடையவே இல்லை. உன் படத்துல அவன் தலையில 2000 ரூபாய் 3000 ரூபாய் டிக்கெட் வித்து கோடியாக கொள்ளையடித்தவதான் இன்னைக்கு 500 கோடி ரூபாய் முடங்கி கிடக்கிறது ஜனநாயகன் படத்துல. நான் சொல்லல, அவங்க சொல்றாங்க இல்லையா? அந்த 500 கோடி ரூபாய் முடங்கி இருக்கிறதை வெளியே கொண்டு வருவதற்கு விஜய் என்ன நடவடிக்கை எடுத்தார்? இதுவரை வாய் திறந்து ஜனநாயகம் பத்தி பேசினாரா? அப்ப அந்த தயாரிப்பாளரை தெருவில் விட்டார்ல. இப்ப நான் குற்றம் சாட்டுறேன், அவர் ஒரிஜினல் தயாரிப்பாளர் அல்ல, விஜயனுடைய பினாமி தான் அவரு. விஜயனுடைய கள்ள பணம், கருப்பு பணம் மூலமாக அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. என் தம்பி ஜெகதீஷ் பழனிசாமியை இணை தயாரிப்பாளரை வச்சு இந்த படத்தை நடத்தி இருக்கிறீங்க. இதன் மூலமாக மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு, மோசடி நடந்திருக்கு. அதை தான் அரசாங்கம் கண்டுபிடிச்சு நிப்பாட்டி வச்சிருக்கோன்னு சந்தேகம் இருக்கு. புதுசா ஒரு குற்றச்சாட்டு சொல்றேன். சரி, நம்ம விஜயோட பேச்சுக்குள்ள திருப்பி வரலாம். எம்ஜிஆர் விமர்சனம் பண்ண அதே வாய் தான் அவங்க தான் என்ன விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு விஜய் சொல்லிட்டு பவளவிழா பாப்பாவுக்கு வேற என்ன தெரியும் அப்படின்னு கேட்கிறேன். 75 ஆண்டு காலம் அந்த கட்சி பவளவிழா பாப்பான்னு சொல்ற அந்த கட்சியை தான் சொல்றாரோ பவளவிழா பாப்பான்னு. சார் நீங்க யார வேணா சொல்லிட்டு போங்க. அவர் யார சொல்றாரு? அந்த உதயநிதி தான் மக்கள் தான் எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்தாங்க. அந்த உதயநிதியை தான் அகில இந்திய அளவுல அவர் வந்து இப்ப போய் இன்னைக்கு எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தது யாரு கொண்டு போய் சேர்த்தது? பாஜக. எப்ப சேர்த்துச்சு? சனாதனம் குறித்து பேசின உடனே இந்தியா முழுமைக்கும் அவர் மீது வழக்குகள் போட்டாங்க. பல கோயில்கள்ல அவர் போட்டோ ஒட்டி அது மேல ஏறி நின்று செருப்பு காலோட மீச்சாங்களா? சாதாரண ஒரு ஸ்டாலின் அவருடைய மகன், கருணாநிதி அவருடைய பேரன், ஒரு நடிகர், சேப்பாக்கம் தொகுதியோட எம்எல்ஏ, இதானே அவருக்கு அடையாளமா இருந்தது, ஒரு நடிகர், அவ்வளவுதானே. இந்த அடையாளத்தை உலகம் அறிய கொண்டு போய், நாடறிய கொண்டு போய்
பிரைம் மினிஸ்டர் அமித்ஷால நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரைக்கும் அவர் பேரை பிரபலப்படுத்தி பேசுவதற்கு காரணமாக அமைந்தது சனாதன பஞ்சாயத்து. ஓகே, அந்த உதயநிதியை மன்னராட்சியினுடைய வாரிசுன்னு ஒரு 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 ஒன்னத்துக்கும் உதவாத ஒரு கமநாட்டி ஒன்று சொல்லுது. அது என்ன வார்த்தைன்னு எனக்கு தெரியலங்க. அது கலோக்கியல் வார்த்தை, இது ஆபாச வார்த்தை இல்ல. அந்த வார்த்தையை சொல்லுகிற ஆதவ அர்ஜுனா எங்கிருந்து வந்தவர்? நேர வானத்தில் குதிச்சுட்டு வரா? இவ்வளவு செல்வாக்கு பண வரவுகள் எங்கிருந்து வருது? சுரண்டல் லாட்டரி மூலமாக கோடி கோடியாக மக்கள்கிட்ட கொள்ளையடிச்ச குடும்பத்திலிருந்து ஏமாத்தி மோசடியாக பெண் எடுத்தவர் தான் ஆதவ். அவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஊழல் ஒழிப்ப பவள விழா பாப்பான்னு விஜய் பேசுறாருன்னா பேசுவதற்கு விஜய்க்கு தகுதி இருக்கா? ஒண்ணு. ரெண்டாவது, அதிமுகவை குறிப்பிடாமல் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி, இன்னும் பல கட்சிகள்னு பேசுறாரு. ஊழல் சக்தின்னு அதிமுக குறிப்பிடுறாரு, தீய சக்தினா திமுக சொல்லிட்டாரு. சரிங்களா? ஊழல் சக்தின்னு இன்னைக்கும் சொல்லியிருக்காரு. அப்ப ஊழல் சக்தின்னு சொல்றீங்கன்னா செங்கோட்டையன் எங்கிருந்து வந்தவர்? அப்ப உங்க கட்சிக்கு வந்துட்டா பாஜக பி டீமா நீங்க இருக்கீங்களா, சி டீமா இருக்கீங்க தெரியல. ஏன்னா பாஜகவுக்கு தான் இந்த மாதிரி ஊழல்வாதிகள் 1000 கோடி ஊழல். அஜித் பவார் செத்து போயிட்டார், அவரை குறித்து நம்ம பேசக்கூடாது. ஆனாலும் அவர் மீது 1000 கோடி ஊழல் குற்றச்சாட்டு வந்தப்ப பாஜக ஆதரவு அளிச்ச உடனே வாஷிங் மிஷின் வெளுக்கப்பட்ட அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா சுண்ணாம்பு கால்வாயை போட்டு வெளுத்தா வெள்ளையாயிடும் இல்ல, அந்த மாதிரி கரை ஊழல் கரை நீக்கப்பட்ட மனிதராக அஜித் பவார் மாறினார். இன்னைக்கு செங்கோட்டையன் தாவேக்கால வந்தவனா ஊழல் கரை நீக்கப்பட்ட மனிதரா மாறிட்டாரு. விஜய் எப்ப எந்த மிஷின்ல உட்கார்ந்து அவர் வெள்ளையானாரு? அவர் மேல ஊழலே இல்லையா? டிக்கெட். ஆமாங்க, ஊழல்ன்றது என்னது? மக்களை சுரண்டி பணத்தை கொள்ளையடிச்சால் அது பேர் ஊழல் தான். அப்படின்னா நேர்மையான நேர்மையான கணக்கை காமிச்சிருக்கீங்களா? விஜய் என்ன கொள்ளையடிச்சாரு? விஜய் என்ன மக்கள் நேர்மையாக நீங்க வாங்கின காசுக்கு வரி கட்டிருக்கீங்களா? கேட்ட கேள்வி. கார் பிரச்சனையை சொல்றீங்களா? கார் மட்டுமல்ல, 69 படத்துக்கு நீங்க பணம் வாங்கிருக்கீங்க. ஒவ்வொரு படத்துக்கும் 100 கோடி 150 கோடி 200 கோடி காமிக்கிறீங்க. 200 கோடி ரூபாய் வசூல் நீங்க சம்பளம் உண்மையாக வெள்ளையாக நீங்க வாங்கி இருந்தால், வரவில் கணக்கில் வந்திருந்தால் நீ எவ்வளவு வரி கட்டணும்? அந்த கணக்கை கட்டினீங்களா? உங்க ஐடி எடுத்து போடுங்க. கடந்த ஆண்டுக்கு முந்தின ஆண்டு வரைக்கும் நீங்க ஐடி எடுத்து போடுங்க. எவ்வளவோ ஊழல்கள். இதுதான் ஊழல். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் சார். கார் வாங்கி வரி கட்டாம இருந்தது, 5 கோடி ரூபாய் ஏமாத்துறது, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், 15 கோடியை மறைத்தது ஊழலா இல்லையா? நீங்க விஜய் மீது போல அலிகேஷன் சொல்றீங்க. ஆனா விஜய் சொல்லல, எல்லாரும் சொல்லுகிற குற்றச்சாட்டை நான் சொல்றேன். ஆனா விஜய் கேட்ட ஒரு கேள்வி கொஞ்சம் நியாயம் மாதிரி தெரியுதே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன சொல்லுங்க பாப்போம். அண்ணா, காமராஜர், எம்ஜிஆர் அமர்ந்திருந்த இடத்துல இன்னைக்கு யார் யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, இதெல்லாம் பார்க்கும் பொழுது வேதனையா இருக்கு. அப்படியே எம்ஜிஆர் ஆதங்கப்பட்டாரு, அதே தான் நானும் ஆதங்கப்படுறேன். நீ யார்? நீ எம்ஜிஆர் ஆதங்கப்பட்டாருன்னா அந்த கட்சியிலிருந்து வந்தவர், அந்த கட்சியினுடைய கொள்கை தெரிந்தவர், அவரை அரியணையில் அமர வச்சு அதே மக்கள் தான் இன்னைக்கு நீங்க சொல்ற எல்லாரையும் அமர வச்சிருக்காங்க. எடப்பாடி உட்பட அரியணையில் அமர வச்சது யாரு? எடப்பாடி முதல்வரானது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட். முதல்வராக இன்னைக்கு உட்கார்ந்து இருக்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை உட்கார வச்சது யாரு? மன்னர் ஆட்சியாங்க, மக்கள் தானே உட்கார வச்சாங்க. அப்ப அந்த மக்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தரக்குறைவாக பேசுகிறாரா விஜய்? மக்களை கேவலமா பேசுறாரா? மக்களை ஓட்டு போட தெரியாத தற்குறிகள்னு சொல்ல வராரா? அவர்கள் நியாயமா இருக்கிறதுனாலதான் ஒன்ன மாதிரி தற்குறி அடையாளப்படுத்தி 26 ஓட விட போறாங்க. நீங்க எழுதி வச்சீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், விஜய் என்கிற இந்த மனிதர் நிச்சயமாக 26 தேர்தல்ல காணா போயிருவாரு. எங்கேயோ கோவால செட்டில் ஆவாரோ துபாயில செட்டில் ஆவாரோ தெரியாது. ஏன்னா துபாயில ஆல்ரெடி அவர் அலுவலகம் திறந்துட்டாருன்னு சொல்றாங்க. ஏற்கனவே பல விஷயங்களை முன்னேற்பாடாக செஞ்சு வச்சுட்டாங்க. இன்னைக்கு ஒரு பேசுற பேச்சுகளுக்கு நிச்சயமாக 26 தேர்தலில் மக்கள் பதிலடி கொடுப்பாங்க. இவரால் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. எழுதி வச்சுங்க. எம்எல்ஏ ஆறுதல் அப்புறம். முதல்ல நான் இப்போ இந்த ஊடகத்தின் வாயிலாக ஒரு விஷயத்தை பதிவு பண்றேன். யாருக்கும் தெரியுதோ தெரியலையோ, விஜய் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டார். ஏன் அப்படி சொல்றீங்க? அவர் போட்டியிட மாட்டார். எழுதி வச்சுங்க. ஏன் எதுக்கெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன். போட்டியிடாமல் இப்படி கலவரங்களை ஏற்படுத்துகிற விதமாக தூண்டி விட்டுக்கிட்டே இருந்து கட்சிகளை அதிமுகவையும் திமுகவையும் சூடேத்துற வேலையை பார்த்துக்கிட்டு அவருக்கு பதில் சொல்ற வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க தேர்தல் வேலையை செய்ய விடாம பண்ணி பாஜக பின்புற வாசல் வழியாக வேறு திரைமறை வேலைகளை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதைத்தான் விஜய் வெளிப்படையாக என்ன சொன்னார்னா, இன்னைக்கு டெக்னாலஜி மாறிடுச்சு பிரதர்னு சொன்னார் இல்லையா? டெக்னாலஜியில தான் பாஜக ஆட்சிகளை பல மாநிலங்கள்ல பிடிக்குது. ஓட்டு சீட்டுகள் மூலமாக வந்தா அவங்க டெபாசிட்டே வாங்க மாட்டாங்கன்னு தெரியும். தேர்தல் மூலமாக தேர்தல் கமிஷனை கையில வச்சுக்கிட்டு எந்திரங்கள் மூலமாக வாக்கு இயந்திரங்களின் வழியாக பின்வாசல் வழியாக புறவாசல் வழியாக ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிற பாஜகவுடைய சதி திட்டத்திற்கு ஏவலாளாக அடியாளாக இருப்பவர் தான் விஜய்.
இப்ப கொஞ்ச நாளா விஜயோட பேச்சுல பிஜேபி பாஜக குறிப்பிடாம இருந்தார். இன்னைக்கு நடந்த அந்த ஸ்பீச்ல வந்து பாஜக அப்படின்னு ஒரு இடத்துல என்ன பேசினாரு? பாஜக பயந்துட்டதா நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தத்துல பேசலையே அவரு. பாஜக கூட்டணி அதுதான் சொன்னாரு. அதுக்கு முன்னாடி பேசும்பொழுதும் அட்டகத்தி பாஜகவுக்கு பயந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம். பாஜகவுக்கு பயப்படாம இவர் அப்படியே நேர்மையா இருக்காராமா? பாஜகவுக்கு விஜய் பயப்படலையா? பயந்து கொடநடிங்க சார், கோமாளி சார், கோழை சார் பேசியிருக்காரு. பாஜக பயந்துட்டாரு பேசிக்கிறார். அப்படி பேசுவது உண்மையாக இருந்திருந்தால் இன்னைக்கு என்ன பேசியிருக்கணும் தெரியுமா? அவரு நேற்று தான் பட்ஜெட் வந்துச்சு. நீ சரியான ஆண்மகனாக இருந்தா, இப்ப நான் சவால் விடுறேன் சார், நீ ஆம்பளையா இருந்தீனா பட்ஜெட் குறித்து பேசியிருப்பாங்க. பாஜக வெளியிட்ட பட்ஜெட்ல எவ்வளவு அயோக்கியத்தனம் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு, ஒதுக்கப்பட்டிருக்கு, நசுக்கப்பட்டிருக்கு. பேசுவதற்கு துப்பு இருக்கா? உன் கட்சியில தானே ஒருத்தர் வச்சிருக்க அருண்ராஜ்னு, IRS அதிகாரி, அங்க தொடர்புல இருந்து வந்தவர் தானே. அவர் தானே உன்னை நெய்வேலியில இருந்து கைதி மாதிரி கூப்பிட்டு வந்தவரு. இன்னைக்கு உன் கட்சியில ஸ்லீப்பர் செல் அவர் தானே, பாஜக ஸ்லீப்பர் செல் அவர் தானே. நீ வச்சிருக்கல பட்ஜெட் குறித்து பேசு. நம்ம நாட்டுக்கு எவ்வளவு, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு துரோகம் இழைத்திருக்கிறது ஒன்றிய அரசாங்கம் பேசு. அப்ப உன்னை நம்புறேன் நானு. அதுதான் சார் பாஜக எதிர்க்கிற செயல். பாஜக பேர் சொல்லிட்டா ஆஹா பத்தியா என் தலைவன் பாஜக பேர் சொல்லிட்டான். என்ன நாடகம்? பிஜேபின்னு விஜய் பேசும்போது தொண்டர்கள் பயங்கரமா உற்சாகமா கைத்தட்டி அவர்களை இது வந்து இன்றைக்கு பேசிய பேச்சினுடைய சாராம்சம். அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிற வேலை. இதனால் அந்த தொண்டர்கள் டேக் அவேன்னு என்ன எடுத்துட்டு போனா வீட்டுக்கு? என்ன சார் எடுத்துட்டு போனா? அவன் போய் அந்த ஏரியாக்குள்ள தலைவர் இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லியிருக்காருமா, இதெல்லாம் செய்வோம் நாங்க, டிவிக்கு இதெல்லாம் செய்யும் அப்படின்னு எங்கேயாவது ஒரு நன்மையான விஷயத்தை பேசுவதற்கு துப்பு இருக்கிறதா, தெளிவு இருக்கிறதா, அறிவு இருக்கிறதா? அங்க என்ன சொல்லுவ? திமுக தீய சக்தி, திமுக தீய, இதை தவிர சொல்லிட்டாரு. அதைத்தான் சார் சொல்லுவாரு. வேற என்ன சொன்னாரு? நாட்டு மக்களுக்கு நான் நல்லது பண்ண போறேன். அப்ப இது வந்து ஒரு விதமான வெறுப்பு உணர்ச்சி, ஒரு விதமான வெறுப்பு அரசியலை மட்டும் இன்றைக்கு கோபம் இல்லாமல் நாசுக்காக வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி அதே வெறுப்பு பேச்சு, அதே கோமாளித்தனம், அதே கோழைத்தனம், அதே வந்து என்ன சொல்றதுன்னா கைப்புள்ளைத்தனம். அவர் பாஜக கைப்புள்ள சார் 100%. நான் இல்லைன்னு சொன்னாலும் பிஜேபியோட என்னென்ன டீம் இருக்கோ இது ஒரு விங்கு, விஜய் ஒரு விங்கு. அதுக்கு என்ன வேணா நீங்க பேர் வச்சீங்க. தகவல் வெற்றி கழகம் இருக்குல்ல, அது வந்து அவர்கள் சொல்லுகிறபடி ஆடுகிற கீ கொடுக்கிற பொம்மை. அங்க கீ கொடுத்தா ஆடும். இன்னைக்கு வந்து பேசியிருக்காருல்ல, இதுக்கு முன்னாடி எப்ப பேசினாரு? செயல்வேறு கூட்டத்தில் பேசினாரு. 15 நாள் ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் திருப்பி 15 நாள் கழிச்சு தான் வருவார். 2 மாசத்துல தேர்தலை சந்திக்கணும், ஊர் ஊரா போனோம். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு 5 ஊருக்காவது நீ ஒரு இடத்துல நின்று பேசணும். திட்டம் இருக்கா? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? செங்கோட்டையன் 50 வருஷம் ஆளு உள்ள வந்திருக்காரு. அவர் மரியாதை பண்றீங்களா? மரியாதை கொடுக்குறீங்களா? இன்னைக்கு என்ன நடந்துச்சு? மற்றவர்களை மேடை ஏத்துற நீ செங்கோட்டையனை கீழே வந்து சால்வ வாங்குற. அவர் நேர்ல சந்திக்க வந்து அப்பாயின்மெண்ட் தர மாட்டேங்கிற. துரத்தடிக்கப்பட்ட விரக்தியில வெளியில பேசியிருக்காரு செங்கோட்டையன் அவருடைய ஆதரவாளர்கிட்ட. பேருக்கு வந்துட்டோம் தெரியாம. எடப்பாடி மீது உள்ள கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் தான் என்ன செய்யறோம் தெரியாம அந்த கட்சியை விட்டு வெளியே வந்து சில்வண்டு கிட்ட மாட்டிக்கிட்டார். இதை நான் சொல்ல சார், அவரே அவருடைய ஆதரவாளர்கிட்ட புலம்பியிருக்காரு. இப்பவே வந்து நீங்க மகிழ்ச்சியா பேசுற விஷயம் டக்குன்னு வெளியில வராது. புலம்பல் டக்குன்னு காத்துல பரவிடும். வருமா வராதா? இப்படி ஒன்னா மாறி 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 நண்பர்கள் மூலமா எனக்கு வந்திருக்கு. அதைத்தான் நான் இப்ப உங்ககிட்ட முன்னாடி சொல்றேன். உங்களுக்கும் இது தெரிஞ்சிருக்கும். செங்கோட்டையன் புலம்புற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு மேடையிலேயே நீங்க நடந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர்னு ஒரு பேர் ஒரு குரூப் வந்தாங்கல்ல, இவங்க எல்லாத்தையும் பொக்கே வாங்கினார்ல, இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு. பொக்கே வாங்கிட்டு ஒரு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தான் பாருங்க, இதுதான் அந்த மாவட்ட செயலாளர் கிடைத்த பரிசு. இதுக்கப்புறம் அது எந்த மாவட்ட செயலாளர் மந்திரி ஆக முடியாது, எம்எல்ஏ ஆக முடியாது, அந்த கனவு கூட கிடைக்காது அவங்களுக்கு. ஏன்னா ஜெயிக்க முடியாது. அவர்களுக்கு அந்த வாக்கு அரசியல் அவர்களுக்கு கிடையாது. அவர்களை வேட்பாளராக விஜய் நிறுத்த மாட்டார். பணம் இருக்காது அவங்க கிட்ட. அந்த முகங்களை பாத்தீங்களா? கஷ்டப்பட்ட முகங்களா இருக்கு. பணக்கார தன்மை அதுல இல்ல. உன் கட்சியில சேர்த்து வச்சுக்கிற எல்லாரையும் பணக்காரர் தானே சேர்த்து வைக்கிற. ஆதவ் எந்த கட்சியில வந்தாரு? நிர்மல்குமார் யாரு? எங்க இருந்து வந்தவரு? புசியானந்த் யாரு? எங்க இருந்து வந்தவரு? உனக்காக காலங்காலமா ஓட்டின எல்லாரையுமே ஓரமா வச்சுட்டு விசிலடிச்சா குஞ்சுகளாவே அவனை வச்சுட்டு இருக்கிற கடைசி வரைக்கும். இதுதான் விஜயினுடைய கள அரசியல் யதார்த்தம். இந்த அரசியலை புரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு ஒன்னால் லேட் ஆகலாம். நாம முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம். டே ஒன்ல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறது, இளைஞர்கள் கூட்டம் உன்னை நாடி வருகிறது என்று சொன்னால் அவர்களை வழிப்படுத்தி நெறிப்படுத்தி நேர்மையான அரசியலை கற்றுக் கொடுத்து மற்றவர்களுக்கு மாற்று அரசியலாக மாற்றி சொல்லி அவள் நல்வழிப்படுத்தினாதான் நீ தலைவன். நல்வழிப்படுத்துறதும் கிடையாது. விசிலடிச்சா குஞ்சுகளா கத்துங்க
கலாட்டா பண்ணுங்க, என்னன்னா பேசிட்டு போட்டோம். நீ எல்லாருக்கும் கீழே போய் கமெண்ட், ஆபாச கமெண்ட் அடி. யார் இருந்தாலும் நீ பார்க்காத, ஆபாசமா பேசு. இதுதான் ஒரு தலைவனுக்கு அழகா சார்? சொல்லி கொடுக்குற அழகு? பயிற்சி பற்ற எத்தனை முறை நடத்திருக்க நீ? அவர்களை என்ன நெறிப்படுத்திருக்க? எத்தனை இடத்துல என்னென்ன நடந்திருக்கு? எதுவுமே நடக்கல. ஆக மொத்தம் விஜயனுடைய கள அரசியல் என்பது அது ஏசி ரூம்லயும் நட்சத்திர ஹோட்டலில் நடக்கிற அரசியல், எலைட் அரசியல். இது எடுபடாது. இவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. பல பேர் சொல்ற மாதிரி 20% 30% சும்மா ஆர்கசம் அடைஞ்சிக்கலாம் சொல்லி சொல்லி அவரும் ஆர்கசம் அடைஞ்சு தேர்தல் முடிஞ்ச பிறகு காணா போயிடுவாரு. விஜய் பார்க்க முடியுமா யாராவது? அந்த 20 அடி கேட்டை தாண்டி போகவே முடியாது யாருமே. அவ்வளவுதான். அவங்க கட்சிக்காரனே மீட் பண்ண முடியாது சார். இது தவிர அவரை குறித்து பேசுவதற்கு ஒண்ணுமே இல்லை. விஜயோட பேச்சை ஒரு ஆப்போசிட் சைட்ல இருந்து எவ்வளவு தூரம் அதை 360 டிகிரியில ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப இன்டெப்தா பார்த்து ஆழமா பேச முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்க பேசியிருக்கீங்க. பொதுமக்கள் இது எவ்வளவு தூரம் எடுத்துக்கிறாங்க, பொதுமக்களுக்கு எவ்வளவு தூரம் இதை அவங்க கவனிக்கிறாங்க, எந்த அளவுக்கு இது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கறத அவங்களுடைய கருத்துக்களுக்கே நம்ம விட்டுருவோம். விஜயோட பேச்சு எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறத 2026 தேர்தல் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி.